களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உள்ளமாற நன்றி கூறுகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியும் தோத்திரத்தையும் அவருக்கு எடுக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நேரம் இது. அன்பு பிள்ளைகளாக இருக்கிற நம்மோடு கூட அவர் பேசுகிற நேரம் இது. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு வாழ்வளிக்கின்றதாக இருக்கிறது. எனவே தான் பேதுரு சொல்லுகிறார், யாரிடம் செல்வோம் இறைவா, நிலை வாழ்வு தருகிற வார்த்தை எல்லாம் உம்மிடம் தானே இருக்கிறது என்று. நாம் இந்த உலகத்திலே நல்வாழ்வு வாழ்வதற்கும் மறுமையிலே கடந்து போவதற்கும் ஆண்டுடைய வார்த்தை தான். எனவே தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நேரத்தை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவளோடு கூட அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரிய மாணவர்களே, காலை முதல் இம்மற்றும் நேரம் வரை பலவிதமான வேலைகள் இருந்திருக்கும், உடலிலே சரீரத்திலே சோர்விருந்திருக்கும். எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்மை தகுதியாக்குவோம். ஒப்புக்கொடுப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே என் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உமக்கு முன்பாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவினாலே அவற்றை ஆட்கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு என்னை தகுதியாக்கும். உம்முடைய வார்த்தையை நான் வாழ்வாக்கிக் கொள்வதற்கு என்னை தகுதியாக்கும். தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய வார்த்தை எனக்கு வாழ்வாய் மாறுவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, ஜெப வேளையிலே தூய ஆவியானவர் என்ன உணர்த்துகிறாரோ அது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த நாட்களெல்லாம் என் உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம் இருந்து கொண்டே இருக்கிறது. கண்ணீர் அலைகளாய் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது திருப்பாடல் 126 5-6 வசனத்தை நான் காண்பித்தார். கண்ணீரோடு பாரமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே ஆண்டவர் திருப்பாடலில் 126ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனத்தை நான் பார்க்கிற பொழுது அந்த ஒரு வசனம் எனக்கு உள்ளத்தின் ஆழத்திலே கொண்டு சென்று ஒரு கருத்தை உண்டு பண்ணியது. அந்த 5ஆம் வசனத்தை பாருங்கள், என்ன சொல்லுகிறது? கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். 5வது வசனம் அருமையா சொல்லு. கண்ணீரோடு கூட விதைப்பவர்கள் அக்களிப்போடு கூட அறுவடை செய்வார்கள். இந்த வசனத்தை நான் அப்படியே சிந்தித்து பார்த்தேன். இப்படி இந்த வசனம் கண்ணீரோடு கூட விதைப்பார்கள், அக்களிப்போடு அறுப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் கண்ணீரோடு கூட ஆண்டவர் சமூகத்திலே வருகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக கம்பீரமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்னு தான் முதலில் மறை உண்மை. நான் கிராமப்புறத்தில் இருக்கிறேன். விதைப்பார்கள், அவர்கள் பல நிலையில் விதைப்பார்கள். ஆனால் அறுவடையானது அருமையாக நடந்து வரும். அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது கண்ணீரோடு கூட விதைக்கிற பொழுது அது கம்பீரமாக இருக்கிறது. அந்த 6வது வசனம் சொல்லும், விதை கண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விதை கண்ணீர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என் அன்புக்குரியவர்களே, இந்த கண்ணீர் என்கிற விதையை எங்கே நாம் போட வேண்டும், கொட்ட வேண்டும்? ஆண்டுடைய திருப்பாத்திலே அந்த கண்ணீரை நாம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே
கம்பீர ஆசீர்வாதமான அறுவடையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அறுவடையை ஆசீர்வாதமான நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பார்க்கணும், எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் கண்ணீரோடு கூட கதறினார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள். ஆண்டவர் கண்ணோக்கினார். ஆண்டவர் கண்ணோக்கினார். இஸ்ரேலிலே, எகிப்திலே என் மக்கள் கண்ணீர் விடுவதையும் கதறுவதையும் அவர்கள் வேதனைப்படுவதையும் நான் கண்டேன் என்று சொல்லி அந்த மோசேயை அழைத்து அவருக்கு விடுதலையும் காரியங்களை செயல்படுத்துகிறார். ஆகார் பார்க்கணும், ஆகார் குழந்தை தூக்கிட்டு அப்படி போயிட்டு அழுது கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அங்கு குழந்தை அழுது, அம்மாவும் அழுகிறாங்க. குழந்தை சாவதை நான் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் தனியாக போட்டு அழுகிறாங்க. ஆண்டவர் பார்க்கிறார். அந்த கண்ணீரின் காரியங்களை கண்டு பெரிய காரியங்களை செய்கிறார், மாற்றுகிறார். ஏன் அன்னாளை பார்க்கணும், குழந்தை பாக்கியம் இல்லை. அவனுடைய சக்காலத்தை மிக கொடுமைப்படுத்துகிறாள், மன வேதனைப்படுகிறாள். அன்னாள் ஆண்டோட சமூகத்திலே போயிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாள். அவர் அழுது புலம்பினார் என்று அது பார்க்கிறோம். அன்னாள் அழுதாள், கண்ணீர் விட்டாள். அந்த கண்ணீருக்கு கண்ணீர் விதை ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அதுதான் சாமுவேல் என்ற இறைவாக்கினர். பார்க்கணும் பிரியமானவர்களே, ஒரு விதவை பெண் தன்னுடைய ஒரே மகன் இறந்து போய்விட்டான் என்று ஆண்டுடைய பாத்திலே வந்து கண்ணீர் விட்டு கதறுகிறார். இறந்து போன பையனை ஆண்டவர் உயிரோடு கொண்டு எழுப்புகிறார். எங்கெல்லாம் கண்ணீரோடு கடந்து வருகிறதோ அங்கே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஏன்? நம்முடைய ஆண்டவர் மனதுருகிற கடவுள். அவர் கண்ணீரை காண்கு அவர் அமைதியாக இருக்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, நான் உதாரணத்துக்கு ஒரு கருத்தை சொல்லுகிறேன். பெற்றோர்கள் இருக்கிறார்கள், தன் பிள்ளைகள் பள்ளியிலிருந்து வருகிற பொழுது இதோ அழுது கொண்டு வருகிறார்கள். அல்லது வேற ஏதாவது நிலையிலே பிள்ளைகள் அழுகிறார்கள் என்றால் பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்? பெற்றோர்கள் அதை கண்டுக்காமல் இருப்பார்களா? அந்த பிள்ளையை பார்த்து, அந்த குழந்தையை பார்த்து, என்ன கண்ணு, என்ன ஆச்சு, ஏன் அழுற என்று அந்த அழுகையை மாற்றுகிற வரையும் அப்பா அம்மா அந்த பெற்றோர்கள் அப்படி செய்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமான பெற்றோர்களே தன்னுடைய பிள்ளைகள் அழுவதை காணுவதில்லை. மற்ற இடத்துல கொண்டு போறதில்லை, ஆனால் எந்த நேரத்தில் அழுகிறாங்களோ அப்பா அம்மாவுக்கு, அந்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகள் மீது அவ்வளவு ஒரு நிலை ஓடி போயிட்டு கண்ணை துடைக்கிறது. ஏன் சொல்லு, என்ன விஷயம் உனக்கு தரான்னு கேள்வி சொல்லுவாங்க. சாதாரண நிலையிலே பெற்றோர்களே, மாநில பெற்றோர்களே நாம் இப்படி இருக்கிற பொழுது உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் தாயின் கருவத்திலே உருவாக்கினாரே அந்த ஆண்டவருக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கும் பார்க்கணும் பிரியமானவர்களே. கண்ணீரோடு நாம் கடந்து போகிற பொழுது அது ஆசீர்வாதமாய் மாறுகின்றது தான். என் வாழ்க்கையில் நான் பார்க்கிற பொழுது என் நண்பர்களே, என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே நிறைய காரியங்களை நான் இருக்கிறேன். ஏனென்றால் இறை வசனத்தை படிக்கிற பொழுது, இறைவசன வார்த்தை படிக்கிற பொழுது இரண்டு பக்கம் கருக்குள்ள பட்டயமாக கத்தியாக இருக்கின்றதன்படி அது என் பக்கமும் மற்ற பக்கமும் கடந்து போகிறது. மக்களை பார்க்கிறேன். ஆண்டுடைய வார்த்தை இப்படிலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஆனால் மக்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறேன். என் பிரிமணவர்களே, கடவுளுடைய ஆவி எனக்குள்ளே கடந்து வருவதனாலே இப்படிப்பட்ட வேதனை. நான் எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட நிலை இல்லை. எப்பொழுது ஆண்டுடைய ஊழியத்துக்காக அவருடைய ஆவினால் நடத்தப்படுகிறேனோ அப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலை. நான் பெருமைக்காக சொல்லப்படவில்லை. மனதிலே மன பாரங்கள் கண்ணீர்களாக இருக்கிறது. இறைவாக்கினர் சொல்லுகிறார், அவர் ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதர், அவர் இறைவாக்கினர். அவர் சொல்லுகிறார், எரேமியா புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்திலே சொல்லுகிறார். அவர் சொல்லுவதை பாருங்கள். அதே காரியத்தை தான் இந்த நாளிலே அநேக ஊழியக்காரர்கள் அடியேனும் அப்படித்தான் நிலைக்கு கடந்து வருகிறது. எரேமியா 9ஆம் அதிகாரம் 1 வசனம். என் தலை தண்ணீரால் நிறைந்ததாயும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமாயும் இருக்கக்கூடாதா? அப்படியானால் என் மகளாம் மக்களுள் கொலையுண்டோருக்காக இரவும் பகலும் நான்
அழுதிருப்பேனே. இரவும் பகலும் நான் அழுதிருப்பேன் சொல்லுகிறார். இரவும் பகலும் நான் அழுதிருப்பேன் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இரவும் பகலும் நான் அழுதிருப்பேன் சொல்லுகிறார். பார்த்துக்கிட்டு எனக்கு இறைவ கடவுளுடைய வார்த்தை, என் மக்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்காக நான் அழுதிருப்பேன் இருக்கு. நானும் அந்த நிலையை தான் கடந்து வருகிறேன். நான் உதயநா ஜெலன பெரியமாக்களை ஊழியத்தின் பாதலை 31 வருடம் எடுக்கிறது, 10 வருடத்துக்கு இருக்கிறது. நான் கடந்த நாட்களிலே நடந்த ஒரு நிகழ்வுக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது ஆண்டுடைய மகிமைக்காய் கடந்து வரட்டும். இந்த புத்தக ஊழியத்தை குறித்து தொலைக்காட்சியிலே சொல்லுகிறேன். உங்களுக்கு நான் வெளியிடுகின்ற புத்தகம் உங்களுக்கு தேவை என்றால் உங்களுடைய முகவரி எனக்கு தெரிவிங்கள் என்று. அதற்கு அந்த புத்தகத்துக்கு எந்த விதமான விலையோ சந்தாவோ இல்லை. ஆண்டவர் சொன்னார், இந்த புத்தக ஊழியத்தை கொடுக்கிற பொழுது விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், யாரு நீ பணம் கேட்க வேண்டாம், நானே மக்களுடைய உள்ளத்திலே பேசி கொடுக்க செய்வேன் சொன்னார். அதன் மித்தமாகவே மக்களுக்கெல்லாம் சொல்லுவேன். தொலைக்காட்சியில் நிறைய சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு புத்தகம் வேண்டுமென்றால் எங்களுக்கு உங்களுடைய முகவரியை அனுப்புங்கள். முகவரி மட்டும் இல்லை, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் சொந்தங்கள் பந்தங்களுடைய முகவரியை கூட எனக்கு அனுப்புங்கள். நான் உங்களுக்கு புத்தகம் அனுப்பி வைக்கிறேன். இறை செய்தி இறை வார்த்தையை அடங்கியுள்ள புத்தகத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று அநேக முறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய புத்தகத்தில் கூட, அந்த தேவ ஒளிவு ஒளி என்கிற புத்தகத்தில் கூட நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு இந்த புத்தகத்தை பற்றி அறிவியுங்கள், அவர்களையும் உங்களுடைய வாசகராக்குங்கள், அவருடைய முகவரியை நான் அனுப்பி வைக்கல, அவங்க ஆசராக்கள் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் யாரும் செய்வதில்லை. நான் எவ்வளவு ஒன்று முயற்சித்து முடியவில்லை. ஏன் இந்த எனக்கு ஒரு பெரிய பாரம் வந்துருக்கு. நான் ஆண்டவர் சமூகத்தில் அதிகாலை வேளையில் எழுந்து கண்ணீரோடு கூட நான் கதறிக்கொண்டிருந்தேன். பெரியமாக்களே, கண்ணீரோடு கூட நான் கதறிக்கொண்டிருந்தேன். ஆண்டவரே, ஏன் உலகம் எல்லாம் மீட்பதற்காக நீ இப்படிலாம் கடந்து போனீங்க, ஆனாலும் கூட இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. யூதாவின் சிங்கமே, தாவீதின் குரல் வேறே, மரணத்தை வென்றவரே, சாத்தானை ஜெயித்தவரே, இன்னும் பிசாசன் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். பல நிலையிலே தூயான உந்துகிறதானப்படி ஜீவித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் கேட்பீர்கள் என்றால், என் கண்ணீர் ஆண்டுடைய திரு பாதத்திலே விதையாய் விழுந்தது. நான் அது பார்க்கிறேன். நாட்களிலே எங்கள் வீட்டிலே இப்போ பிரேயர் ஹவுஸிலே ஜப வழிபாடு நடத்தப்பட்டது. அப்பொழுது மேட்டூரை சார்ந்த ஒரு குடும்பத்தார் வந்திருந்தார்கள். அவனுக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பசங்களும் பெரிய காலேஜ் கிடையாது. அந்த 10ஆம் கிளாஸு ஒருத்தன், இப்போ அடுத்தது 12ஆம் கிளாஸ் ஒருத்தர் படிக்கிறேன். இந்த 2 பசங்களுமே வீடா சென்று பங்குல எல்லாம் கேட்டு உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த புக்கு உங்களுக்கு வருதாங்க? மாதா டிவியில் செய்தி வெளியிடாரு அந்த பிரதருடைய புக்கு, இந்த புக்கு தேவ ஒளி புக்கு, அந்த புக்கு உங்களுக்கு வருதா? இல்லை தம்பி, வரல தம்பி. உங்களுடைய அட்ரஸ் கொடுங்க, நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். உங்கள் அட்ரஸ் கொடுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அவங்களே வாங்கிட்டாங்க. அந்த குடும்பத்தார் ஒரு 100 அட்ரஸாக என்கிட்ட கொடுத்தாங்க. என் கண்ணீரிலே அன்று நான் கண்ணீர் விட்டேன். அது ஆனந்த கண்ணீராய் மாறியது. பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் அவன் கம்பீரமாய் அறுப்பான் என்கிற நிலையை பார்க்கிறேன். அந்த குடும்பத்தை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஐயோ, சின்ன பசங்க, ஒருத்தன் 10ஆம் கிளாஸ், ஒருத்தன் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு இப்போ காலேஜுக்கு போகிறான் இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, பார்க்கணும் நான் உண்டு வாழ்க்கையில் என்று காணுது. சரி, இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது எரேமியாவில் சொல்லுகிற ஒவ்வொரு கருத்தையும் பார்க்கணும். முன்ன 9 சொன்னால் தன் தன்னை கண்ணீரால் நிரம்பிருக்க கூடாதான்னு சொல்லுகிறார், அழுதிருப்பேன் சொல்லுகிறார். ஐயன அப்படியெல்லாம் கொண்டூறு பொழுதுதான் ஆத்மக்களை கொண்டூறு விதியா இருக்கிறது. எரேமியாவிலே 13ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை படிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. நீங்கள் இதற்கு செவி கொடுக்காவிட்டால் உங்கள் செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழும். நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க, பாருங்க, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மறுத்தால் உங்கள் செருக்கை நீ மறுக்கிறதே செருக்கு. அந்த உங்கள் செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழும். அழுகை மிகுதியால் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து ஓடும்
என்று சொல்லி கொடுக்கிறார். அதில் படிக்கும் ஒவ்வொரு கருத்தையும் படிக்கும்போது என்ன இருக்கும்? ஏனெனில் மக்கள் இந்த ஆண்டவரின் மந்தை கைப்பற்றப்பட்டது, ஆண்டவருடைய மந்தை கைப்பற்றப்பட்டது என்று நாம் மீண்டும் ஒரு வாசிப்போம். அதை மீண்டும் வாசிக்கலாம். நீங்கள் இதற்கு செவி கொடுக்காவிட்டால் உங்கள் செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழும். அழுகை மிகுதியால் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடும். ஏனெனில் ஆண்டவரின் மந்தை கைப்பற்றப்பட்டுள்ளது. ஆண்டுடைய மந்தை கைப்பற்றப்பட்டுள்ளதுன்னு சொல்லுகிறார். ஆண்டுடைய மந்தை கைப்பற்றப்பட்டுள்ளதுன்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பார்க்கணும், இந்த நாட்களிலே ஆண்டுடைய மந்தையில இருக்கிற பொல்லாத மந்தை ஆடு, பிசாசு சிங்கம், மந்தை ஆடு, பிசாசு சிங்கம் இன்றெல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, போயிட்டிருக்கிறது. அதை பார்த்து அங்கே அழுகிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். ஆவிக்குரிய ஜபத்தில் ஈடுபாடு இருக்கிற பிள்ளைகள் நாம் நினைத்து பார்க்கணும். அழணும். நான் அழுகிறேன். எரேமியா அழுதார், நான் அழுகிறேன். அநேகர் உண்மையான ஆத்ம தாகமுள்ள ஊழியக்காரர்கள் எல்லாம் அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நான் நிறைய சொல்லணும். பிரியமானவர்களே, நாம் அழுகின்ற ஒவ்வொரு கருத்துமே, நாம் அழுகின்ற புலம்புகின்ற ஒவ்வொரு கருத்துமே அது வீண் ஆவதில்லை. அது ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிற பொழுது அது அவருடைய தோற்பையிலே கடந்து போகுமா? நம் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ, நம்முடைய குடும்பத்தை குறித்தோ, நம்முடைய ஊழியத்தை குறித்தோ, ஆத்மீய காரியத்தை குறித்தோ எதை குறித்து நாம் அழுது கண்ணீர் விட்டால் அந்த கண்ணீரானது ஆணுடைய பாதத்திலே அது சொட்டாய் விழுகிற பொழுது அது தோற்பையாய் மாறுமாம். அதை பற்றி திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார். எப்படி சொல்றாருன்னா, திருப்பாடல்ல 56ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தில் சொல்லுகிறார். திருப்பாடல் 56 8வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். பாருங்க, படிக்கணும். துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இவை எல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? உம்முடைய குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? எப்படி சொல்றார் அந்த திருப்பாடல் ஆசிரியர் பாருங்க. உமது தோற்பையில் என் கண்ணீரையும் சேர்த்து வைக்கிறேன். என் அன்பு கேடுகளே, அது ஒரு தோற்பை. தண்ணி தூக்கி போற அந்த காலத்தில் தூக்கி போன தண்ணி தூக்கி போற பல பாட்டில் அதெல்லாம் இருக்குது. அந்த காலத்திலே தோற்பை தான் தண்ணீரை தூக்கிட்டு போறது. இங்கே சொல்லுகிறது, என் கண்ணீரை உங்களுடைய தோற்பையிலே நீர் சேர்த்து வைக்கின்றேன். இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் எழுதி வைத்திருக்கிறேன். அதுக்கெல்லாம் கண்டிப்பாக பதில் உண்டு என்று தான் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஊழியத்திலே பார்க்கிற பொழுது அநேக சகோதரருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயம் பார்த்திருக்கிறேன். அவர் கண்ணீர் ஒரு நாளும் வீண் போனதில்லை. அவருடைய கண்ணீர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. பிரியமானவர்களை, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதை நான் சொல்லுகிற பொழுது எனக்குள்ளாக ஒரு கருத்து வருகிறது. என் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்த இயேசு கிறிஸ்து, மானிட உருவம் எடுத்த இயேசு கிறிஸ்து, மனித மண்பான்மை கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து, தெய்வீக அன்பை கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து, அவரும் அழுது புலம்புகிறார். அவரும் அழுது கண்ணீர் விடுகிறார். இந்த தெய்வீக திரிவு விழியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்ட 3 இடங்கள் இருக்கின்றது. மூன்று இடம் இருக்கிறது. அதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தூய ஆவியான உணர்த்துகின்ற காரியத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நீ பார்க்கணும். முதலாவது லாசருடைய குடும்பத்தை கொண்டு வருகிறேன். லாசருடைய குடும்பத்தை, மார்த்தாள், மரியாள், லாசர் கடவுள்கிட்ட அன்பாயிருந்த ஒரு மனிதன், பாசமுள்ள ஒரு மனிதன். ஆனால் அந்த லாசர் இறந்து விடுகிறார். செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரிவிக்கப்படுகிறது. இயேசு அங்கே கடந்து வருகிறார். உடனே புறப்பட்டு வரல, அவர் குறிப்பிட்ட நாட்கள் தள்ளிதான் வருகிறார். ஏன்? அதுக்கெல்லாம் அவருடைய மகிமையின் காரணியா இருக்கும். அவர் புறப்பட்டு வருகிறார். வந்துட்டு அங்கே லாசருடைய கல்யாணம் வந்து பார்க்கிறாங்க, அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. என் அன்பு கருவுகளே, அங்கே மார்த்தாள் ஒரு பக்கம் அழுகிறாங்க, மரியாள் ஒரு பக்கம் அழுறாங்க, மற்ற சமுதாயம் எல்லாம் மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு அந்த லாசருடைய இடத்துல போறார். போனவனுக்கு கேட்குறாங்கன்ட்டுக்கு, லாசர் எங்கன்ட்டுக்கு, அவர் அடக்கம் செஞ்சு 4 நாள் ஆயிடுச்சுன்னு எல்லா மக்களும் அழுதுருக்கிறாங்க. மரியா மாத்தாத்துக்காங்க.
என் அன்பு கூறுகளே, தயவுசெய்து நீங்கள் யோவான் நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரத்திலே 35-36 எடுத்து வச்சு வாசித்து பாருங்கள். அதிலே தெய்வீக அன்பு அங்கு வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். இது யோவான் 11ஆம் அதிகாரம் 35-36 வசனத்திலே. அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அவர் அந்த கல்லறை அடக்கம் பண்ணிட்டுன்னு சொல்றாங்க, கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டு சொல்றாங்க. 4 நாள் ஆச்சு நாத்தடக்கம் சொல்றாங்க என்றுக்கு. இப்போ வரையிலே நீ இப்போ வரையிலே அப்போ வந்துடக்கூடாதான் சொல்றாங்க என்றுக்கு. அவங்க எல்லாரும் அழுவதை பார்த்து இயேசும் அழுகிறார். அதுதான் மனதிற்கும். அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அதை கண்ட யூதர்கள் பாருங்கள் லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். லாசர் மேல அவருக்கு எத்தனை அன்புன்னு சொல்லி என்று மற்ற யூதர்கள்லாம் பேசிக்கொண்டார். பாருங்க, கண்ணீர் அழுறாரு என்றாரு. எவ்வளவு அன்பு இருக்கு என் அன்புக்குரிய சகோதரமே. அந்த லாசருக்கு மட்டுமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்குமே அவர் தெய்வீக அன்பை காட்டிக் கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பமும் துயரமும் வேதனையும் படுகிற பொழுது அவர் அமைதியாக இருப்பதில்லை, மனதுருக்கமாய் கடந்து வருகிறார். அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு வெளிப்படுத்தான். அன்பு அதில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அவருடைய அன்பு வெளிப்பட்டதனால்தான் அங்கே கண்ணீர் விடுகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நிலை இருக்கின்றால் அவர் இருக்கிறார். இதை கருத்தை நான் கொண்டு இருக்கும் பொழுது லாசர் இறந்தார் என்று பார்க்கிறோம். அவர் உயிர்த்தெழ செய்தார் நிலையை கொண்டு வரும் பொழுது லாசர் இறந்தார் என்று பார்க்கிறோம். இன்றும் இந்த நாளிலும் அநேக மக்கள் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எதிரே இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆத்மீக வாழ்க்கையிலே இறந்து போன மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இறந்து போய் கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் பார்த்து என் அருள்நாதர் அழுகிறார். அந்த லாசர் உடல் ரீதியாக இறந்து போயிருந்தார். ஆனால் பாவத்தின் நிமித்தமாக அநேக மக்கள் எல்லாம் இறந்து போயிருக்கிறார். ரோமர் புத்தகத்திலே பார்க்கிற பொழுது 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் ஒரு நிலை வாழ்வு பார்க்கணும் பண்றீங்க. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. இன்னைக்கு பாவத்தின் நிமித்தமாக மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மீக வாழ்க்கையிலே இறந்து போன மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, லாசர் இறப்பை குறித்து அங்கே கடந்து சென்ற இயேசு அழுகிறார். இன்றும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளுக்காக ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, பார்க்கணும் இந்த கசனத்தை ஒவ்வொன்றும் பார்க்கிற பொழுது பாவ வாழ்க்கையில வாழ்கிற மனிதன் செத்தவனாய் இருக்கிறான், செத்து போனவனா இருக்கிறான். பைபிள் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் புத்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தினை படிப்பில்லானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? பாவம் செய்பவரே சாவன்னு சொல்லப்படுது. அப்ப பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனாக இருக்கிறனோ அவன் செத்தவனாக இறந்து போனவனாக இருக்கிறான். உதாரணத்துக்கு ஊதாரி மகனுடைய வாழ்க்கை தான் நான் சொல்ல வருகிறேன். ஊதாரி மகன் இருந்தான். அப்பா சொல்லுகிறார், என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றான், பிழைத்து வந்தான் சொல்லுகிறார். அப்ப வாழ்க்கையில வாழ்கிறவர்கள் இறந்து போனவர்கள் என்று. என் அன்புக்குரிய சகோதரமே, நான் பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இறந்து போன லாசரிடம் போன அவர் அழுகிறார். இன்று பாவத்திலே மரித்து போயிருக்கிற மக்களை பார்த்து அவர் அழுகிறார். அவர் கண்ணீர் விடுகிறார். இந்த செய்தியை தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும். ஒரு நிமிடம் அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டு வரலாம், மனக்கண் கொண்டு வரலாம். நம் குடும்பத்தில் யாரெல்லாம் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பார்த்து இயேசு அழுகிறார்.
நம்முடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் பாவ வாழ்க்கை வாழ்ந்து அநியாயம், அக்கறம், விபச்சார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவளெல்லாம் பார்த்து ஆண்டவர் ஆண்டவர் அழுகிறார். இவரெல்லாம் இறந்து போனவர்களா இருக்கிறார் என்று அவர் அழுகிறார். இயேசு அந்த லாசரை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் அப்படி பாவ வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் மறுபடியும் பிறக்க செய்வார், உண்மையாக செய்வார். செபிப்போம், செபிப்போம், ஜெபிப்போம். மார்த்தாள் மரியாள் ஆண்டவருடைய சமூகத்திலே அழுதார்கள். என்று நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக யாரெல்லாம் பாவ வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுக்காக அழுங்கள். உங்கள் கண்ணீரை காண்கிற ஆண்டவர், உங்கள் கண்ணீரை காண்கிற ஆண்டவர் அவர் மனது உருகி, யாருக்காக நீ ஜெபிக்கிறீர்களோ, யாருக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, குடிக்கார கணவனாய் இருக்கலாம், குடிக்கார கணவனாக இருக்கலாம், கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களுக்காக நீ கண்ணீர் விட்டு கதறி அழுகிற பொழுது என் அருள்நாதர் அன்று லாசர் உயிர்ப்பித்தது போல உன்னுடைய கணவனை மாற்றுவார், உன்னுடைய பிள்ளைகளை மாற்றுவார். கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் கம்பீரமாக அறுப்பான்ற முதல் கருத்தை நாம் சிந்தித்தோம். எப்படி நம்முடைய கண்ணீர் ஆண்டுடைய பாத்திலே போகிற பொழுது அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. அதுதான் கண்ணீரோடு கூட நாம் ஜெபிக்கிற பொழுது அது ஆசீர்வாதத்தை பெற்றுகிற வழிமுறையாக இருக்கிறது. இந்த லாசரை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அழுதார். இறந்து போன லாசரை பார்த்து அவர் அழுதார். அங்கே அவருடைய அன்பின் தன்மை வெளிப்பட்டது. இறந்து போன லாசரை உயிரோடு எழுப்பினார். இந்த கருத்தை மையமாக குறித்து நாம் பார்க்கிற பொழுது தூயார் உணர்த்துகிறதான கருத்துக்கள் என்ன? பாவ வாழ்க்கையில் வாழ்கிற ஒரு மனிதன் அத்தனை பெருமை இறந்தவர்களாக இருக்கிறோம். அந்த இறந்தவர்களை பார்த்து ஆண்டவரும் அழுகிறார். ஏன்? அவருடைய அன்பு அழுகிறது. அன்று மார்த்தாள் மரியாள் தன்னுடைய லாசருக்காக அழுதார்கள். அவருடைய அழுகைக்காக கண்ணீர் விட்ட இயேசு கிறிஸ்து அந்த லாசரை உயிரோடு எழுப்பினார். இன்று உங்களுடைய குடும்பத்திலே அப்படிப்பட்ட நிலையில் யாராவது பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக நீங்கள் அழுகிற பொழுது உங்கள் கண்ணீரை கண்டு ஆண்டவர் அவர்களை மாற்றுவார். லாசரை உயிரோடு கொண்டு எழுப்பது போல மாற்றுவார் என்று நேற்று தினத்திலே சிந்தித்தோம். ஆம் அன்புக்குரியவர்களே, தெய்வீக திருவசனத்தை ஒவ்வொன்றும் பார்த்து தூய ஆவிக்குள் கடந்து போகிற பொழுது அது பெரிய காரியமாக இருக்கிறது. நான் இதை சொல்லுகிறேன் என்றால் ஒரு சாட்சியத்தோடு கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பெரியமாவளை ஒரு சாட்சியத்தோடு கூட சொல்ல விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே ஏறத்தாழ ஒரு 2 மாதம் இருக்க நினைக்கிறேன், ஒரு சகோதரி தொலைபேசியிலே என்னிடம் தொடர்பு கொண்டார்கள். அவருக்கு ஒரே ஒரு பையன்தான். அதனால் அவர்கள் செல்லமாக வளர்த்து விட்டார்கள். ஒரே ஒரு பையன் செல்லமாக வளர்த்து. அவன் படிச்சுட்டு அப்படியே காலேஜுக்கு போனான். காலேஜ் போன உடனே அவனுடைய நிலையெல்லாம் மாறி போனது. தவறான பாதை, புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, தவறான வாழ்க்கையில் வாழ்வது, இப்படியெல்லாம் இருக்கிறது. அப்பா அம்மா சொல்லி ஒன்றும் திருத்த முடியவில்லை. அழுகுத்தான். அவர்கள் என்னோடு கூட தடுப்பு கொண்டார்கள். நான் சொன்னேன், உங்கள் பையனுக்காக நீங்கள் செபியுங்க. சில வசன வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்து நீங்கள் செபியுங்க. முதல்ல நல்ல ஒரு பாவர்க்கு பண்ணுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னாக்க, உங்கள் பையனை, உங்கள் மகனை வளர்த்த வேண்டிய முறையில் நீங்கள் வளர்த்தலை. அது தவறு. பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளை இப்படியெல்லாம் வளர்த்துங்க. சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்னுடைய வார்த்தைகள்லாம் சொல்லிக் கொடுத்து அவர் தெய்வ பயத்தோடு கொண்டு வளர்த்துங்கன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். நீ அப்படி வளர்த்தலை, அது தவறோ இல்லவா? அதனால் நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்யுங்க. செஞ்சுட்டு பின்னாடி உங்கள் மகனுக்காய் மன்றாடுங்க, ஆண்டவர் மாற்றுவாருங்க. என் அன்பு கூறவுகளே, அப்படியே அந்த சகோதரி தன் கணவனோடு கூட இணைந்து ஜெபித்திருக்கிறார். 2 பேரும் செஞ்சிருக்கிறாங்க. அவருடைய ஜெபம், அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் பார்த்தார்.
அந்த கண்ணீர் ஆண்டுடைய பாத்திலே பொட்டு சொட்டு என்று விழுகிற பொழுது ஆண்டவர் அங்கே தோற்பையிலே சேர்த்து வைத்தது போல அதற்கு பதிலளிப்பவராக செயல்பட்டார். என்ன இந்த அம்மா அப்பா சொல்லி ஒன்றும் திருத்தல, அவன் இந்த கண்ணீருடைய எஃபெக்ட்னாலே ஆண்டுடைய கிருபை என்ன செய்தது, அந்த பையனை ஒரு தியானத்துக்கு கொண்டு வருகிற வழி கொண்டது. அவனுடைய ஃப்ரெண்டுங்கள்லாம் தருமபுரி கார்மேல் தியான ஆசிரமத்தில் ஒரு தியானம் நடக்குது, நாங்கள் போகிறோம்னு சொல்லும்போது இந்த பையனும், அம்மா நம்ம தருமபுரியில் ஒரு கார்மேல் தியான ஆசிரமம் இருக்குது அம்மா, அங்கே தியானத்துக்கு எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் போகிறாங்க, நானும் போயிட்டு வரேன். எப்படி இருக்கும் அந்த அம்மா அப்பாவுக்கு? உடனே கண்ணே போயிட்டுடா கண்ணு சொல்கிறா சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. இங்கே தருமபுரியிலே கார்மேல் தியான ஆசிரமத்திலே ஒவ்வொரு மாதமும் 2 தியானம் நடக்கிறது. இரண்டாவது திங்கள் முதல் வெள்ளி, அதே போல் 4வது திங்கள் முதல் வெள்ளி. அதில் அந்த பையன் கலந்து கொண்டான். இங்கே சொல்லுகிற ஒவ்வொரு இறைவசன வார்த்தையும் கேட்க கேட்க அந்த பையனுடைய உள்ளம் அப்படி குத்தப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, கவுன்சிலிங் போன அந்த பையன் கவுன்சிலிங் போகிற பொழுது அந்த கவுன்சிலிங் எடுக்கிற ஆன்ம ஆலோசனை கொடுக்கிற இடத்துல அங்கே சொன்னார்களாம், திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை சொன்னார்களாம். திருவெளிப்பாட்டிலே 3ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை, திருவெளிப்பாட்டிலே 3ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை சொன்னார்களாம். உன் செயல்களை நான் அறிவேன். ஆண்டவர் சொல்றார், தம்பி உன் செயல் நான் அறிவேன். நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்து விட்டாய். அப்படின்னு சொன்ன உடனே வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நாம் எல்லாருமே இறந்து போனவர்களாக இருக்கிற ராஜா உன் செயல்களை ஆண்டு சொல்கிறாரு, சரி இறந்தவனா இருக்கேன்னு சொல்கிறாரு. இந்த பையன் அப்படியே தம்பி கண்ணீர் விட்டு அழுது புலம்பி இருக்கிறான். கண்டிருக்கேன். என் அன்புக்கர்களே, இந்த பையன் ஒரு புதிய மனுஷனாய் வீட்டுக்கு திரும்பி போகிறான். புதிய மனுஷனாய் வீட்டுக்கு போகிறான்னாக்க பார்க்கணும் பிரியமானவர்களே. இந்த பையன் இங்கே வந்து தியானத்துக்கு வந்த உடனே அங்கே வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்க, கண்ணீரோடு கூட ஜெபம், ஆண்டவரே என் பையனை கொண்டு வந்திருக்கிறீங்க மாற்றுங்கன்னு அவங்க கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டுருக்கிறாங்க. இப்படி ஜெபிக்கிற பொழுது என் ஆண்டவர் கண்ணீருக்கு விடுதலை கொடுக்கிறவராய் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த பையன் அப்படியே பெரிய மானமாற்றம் ஆயிட்டே இருக்குது. ஏன்? அங்க செபிக்கிற ஜெபங்கள், கண்ணீரின் விதைகள் இங்க எஃபெக்ட். ஏசியா புத்தகத்தை பார்ப்பில்லை, ஆனால் 60ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம் ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது. ஏசியா புத்தகம் 60ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம் சொல்லி இருக்கிறது. அந்த சகோதரிக்கு, அந்த அப்பா அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் அது. பார்க்கணும். ஏசியா 60:20வது வசனத்தை படித்து பாருங்கள். உன் கதிரவன் ஒருபோதும் மறையான், உன் நிலா இனி தேய்ந்து போகாது. ஆண்டவரே உனக்கு என்றும் ஒளியாக இருப்பார். உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும். என் நம் தெய்வம் பேசுகிற தெய்வம், தெய்வீக விழுத்தின் வழியாக பேசுகிறது. என் தெய்வம் பேசுகிற தெய்வம். என் அன்புக்குரியவர்களே, அந்த சகோதரி அப்படியே கண்ணீரோடு அப்படியே எடுத்து பைபிளை படிக்கும்போது இந்த வசனம் அவளுக்கு கண்ணீர் வந்துச்சான். பைபிள் எடுத்து படிக்கும்போது இந்த வசனம் அவளுக்கு கண்ணீர் கொண்டுச்சான். உடனே அவங்க என்ன ஆச்சரியம் பண்ணிருக்கு, எனக்கு ஃபோன் பண்ணாங்கட்டு, பிரதர் நான் ஜெபம் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கிடைச்சி பிரதர். நான் சொன்னேன், அது அப்படியே நடக்கும், ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிடும். என் அன்புக்குரியவர்களே, அந்த மகன் ஒரு புதிய படைப்பாக, லாசர் எப்படி கலர்ந்து இழுக்கப்பட்டு புதிய மனுஷனாய் படைப்பட்டானோ அதே போல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் ஒரு புதிய மனிதனாய் கடந்து வீட்டுக்கு போனான். அந்த மகனை அந்த குடும்பத்தார் எப்படி வரவேற்றிருப்பார் நினைச்சு பாருங்க, சகோதரன் நினைச்சு பாருங்க. கொண்டு வரணும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கின்றது பிரியமாக்களே. என் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் சொல்லுகிற நினைக்கின்றேன். அந்த பையன் அவன் இந்த விரைவசன வார்த்தையெல்லாம் கேட்டு அப்படியே ஆச்சரியப்படான். போயிட்டு அப்பா அம்மா சொன்னேன், அம்மா அப்பா உங்களுடைய ஜெபங்கள் தாம்மா இன்னைக்கு காப்பாத்துச்சு, என்னை மாத்துச்சு. இல்லைன்னா நானும் ஒரு நாளைக்கு நரகத்துக்கு தான் போயிருப்போம்மா, நரகத்துக்கு போயிட்டு அழிஞ்சு போயிருப்போம்மா.
திருவெளிப்பாட்டிலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, 21ஆம் அதிகாரத்திலே 8ஆம் சொல்லப்படும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும், நெருப்பும் கந்தகம் நிறைந்த அந்த ஏரியில விழுந்திருப்பேன் என்ற வசனத்துக்குப்படி போயிருப்பேன் சொல்லிட்டு அந்த தம்பி கலந்துட்டு இருக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நாம் ஜெபிக்கணும், கண்ணீரோடு கூட ஜெபிக்கணும். நான் கண்ணீரோடு கூட ஜெபிக்கணும் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் சொல்லுகிறேன் பார்க்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை பாதை கடந்து போனார். கல்வாரி சிலுவிலே கடந்து போகிற பொழுது நம்மள மக்களுக்கு எல்லாம் தெரியும், சிலுவை பாதை 14 ஸ்தலம் இல்லைங்களா? அந்த 14வது ஸ்தலத்தில் 8வது ஸ்தலம் என்ன ஸ்தலம்? 8வது ஸ்தலம் என்ன ஸ்தலம்? எருசலே மகளிருக்கு, எருசலே மகளிர் அழுது கொண்டு இருக்கிறார்கள், அழுது கொண்டு. ஏன்னா இயேசு ஆண்டவர் செத்து போயிட்டான், அப்படி கொண்டு போறான்னு சொல்லிட்டு அவங்க அழுகிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுகுன்னு சொல்லுகிறார். உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுகுன்னு சொல்லுகிறார். பார்க்கணும், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக சொல்கிறார். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக அழுகணும். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், எனக்காக நீங்கள் அழக வேண்டாம் என்று ஆண்டவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். நாம் அழுகணும். அந்த அழுகை ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அந்த கண்ணீரின் காரியங்கள். நான் இதை சொல்லுகிற பொழுது என் தூயார் உணர்த்ததை அப்படி கொண்டு போகிறேன். நான் ஏற்காட்டிலே ஒரு முறை நான் ஒரு முறை நிறைய கொடுத்திருக்கிறேன், அங்கே சிலுவை பாதை நடத்தியிருக்கிறேன். ஒரு முறை சிலுவை பாதை நடத்துகிற பொழுது பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை நடத்துகிற பொழுது அங்கே அந்த 13வது ஸ்தலம் அன்னை மரியாளின் மடியிலே ஆண்டவர் இயேசுக்கு இருக்கிற அந்த மரித்திருக்கிற அந்த நிலைத்தான், வியாகுலா தாயா இருக்கிற நிலைத்தான். நான் அங்கே போய்கிற பொழுது என்னோடு கூட அருத்தந்தர் இருந்தார்கள், அருச்சகோதரர் இருந்தார்கள், பொதுமக்கள் இருந்தார்கள். நான் அந்த இடத்துல ஜெபிக்கிற பொழுது ஆண்டவனை காட்டி கொடுத்தார். என்ன, அந்த அன்னை மரியாளுடைய மடியிலே ஆண்டவர் இயேசு இல்லை, லட்சக்கணக்கான மக்கள் இருப்பதை நான் பார்த்தேன். என் கண்களை காட்சிகளிலே லட்சக்கணக்கான மக்கள் இருப்பதை பார்த்தேன். ஏன்? ஆண்டவராக இயேசுக்கு சிலுவிலே மறிக்கிற பொழுது சொன்னார், இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொன்னார். இதோ உன் மகன் என்று சொன்னார். இதோ உன் மகன் என்று சொல்லுகிற பொழுது இந்த எல்லா மக்களும் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அப்பிள்ளைகளாய் மாறி பொழுது வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளும் இறந்து போன பிள்ளைகளாய் அந்த அன்னை மடியிலே சுமந்து கண்ணீர் விட்டு இருக்கிற ஒரு காட்சியாக நான் கண்டேன். பிரியமானவர்களே, அந்த அன்னை அழுதார். இந்த நிலையை நாம் கொண்டு போகும் பொழுது என் பிரியமானவர்களே, அந்த அன்னையின் காரியங்கள் தான் நமக்கு இருக்கணும். அழுதார். பிரைஸ் தி லார்ட். என்றும் அந்த அன்னை அழுது கொண்டிருக்கிறது தான். பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளுக்காக அவர் அழுது கொண்டிருக்கிறது தான். நாம் அழுகை கொண்டு வருகிற பொழுது அந்த கண்ணீரின் விதையானது அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். லாசர் இறந்தார், அவர் உயிரோடு கூட எழுப்பினார். இயேசு அங்கு அழுதார். இரண்டாவது இயேசு அழுத இடத்தை நான் கொண்டு வருகிறேன். இரண்டாவது இயேசு அழுத இடத்தை நான் உங்கள் முன் கொண்டு வருகிறேன். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வசனம், 41 முதல் 44 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதில் பயங்கரமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது தான். எத்தனை அந்த ஆண்டவருடைய இயேசுக்கு எத்தனை நிலை இருக்கின்றது. இயேசு இருக்கும் லூக்கா நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரத்திலே 41 முதல் 44, முதல்ல 41வது வசனத்தை நீ படிக்கணும். இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். பார்த்துங்க, இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். அதை பார்த்தாரு. என்ன விட்டு இருக்கு? அங்க இருக்கிற மக்களுடைய நடை, உடை, பாவனை, செயல்பாடுகள் அனைத்தையும் பார்க்கிறார். அவருடைய சொல், செயல் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அதை பார்த்து அவர் அப்படியே அழுகிறார். என் அன்புக்குறவர்களே, இயேசு அதை பார்த்து அழுகிறார். அந்த மக்களை பார்த்து, தண்ணி அடிக்கிறவர்களையும்
பங்கெடுக்கிறவர்களையும் தவறான வாழ்க்கை வாழ்வும் விபச்சார வாழ்க்கை வாழ்வுகளையும் பார்த்து அவர் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். 42வது வசனம் சொல்லுகிறது, இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்கலாகாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. அது உன் கண்களுக்கு இந்த நாளிலாவது நீ மணந்து அந்த இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்கலாகாதா? இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை அறிந்திருக்கலாகாதா என்று என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலாவது சொல்லுகிற பொழுது ஆண்டவர் எல்லா மக்களும் மனமாறப்பட வேண்டும் என்று, ஆண்டவராகிய கடவுள் எல்லா மக்களும் மனமாறப்பட வேண்டும் என்று இந்த நற்செய்தி ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். தொலைக்காட்சியிலே நான் மகிழ்ச்சி தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு திக்குவாயன், படிப்பறிவு குறைவாக இருக்கிறவன் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். அநேக இடத்திலே தியான இல்லங்கள் எல்லாம், தியான மையங்கள் எல்லாம் உருவாகி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நற்செய்தி கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருந்தும் கூட நீ இந்த நாளாவது நிலையை அறிந்திருக்கலாகாதா? மனமாற்றத்துக்குரிய காரியங்களை கொண்டு வருவதற்கு கூடாதா என்று தான் ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார். இவ்வளவு வசதி, இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறேனே, தியான மையங்களை உருவாக்கி இருக்கிறேன், நற்செய்தி கூட்டம் வைத்திருக்கிறேன், எளிய மக்களை கொண்டு நற்செய்தி தொலைக்காட்சி ஊழியத்தில் வைத்து நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். நீ மனமாறிக்க கூடாதா என்று தான், இந்த நாளிலாவது மனமாறிக்க கூடாதா, அறிந்திருக்க கூடாதா, உன் வாழ்க்கையை மாற்றிருக்க கூடாது என்று தான் ஆண்டவர் அங்கே அழுகிறார். எருசலேமிலே பார்த்தார், அவர் அழுதார். இன்றும் அழுகிறார். பார்க்கணும். என் அன்புக்குரியவர்களே, இந்த அப்படியே கொண்டு வருகிற பொழுது ஒவ்வொரு கருத்தினையும் பார்க்கும். எருசலேம் ஆண்டவர் அந்த நல்ல அந்த 44வது வசனத்தை படிக்கிற பொழுது அவர் சொல்லுவார் அந்த பிற்பகுதி படிச்சீங்க. அந்த பிற்பகுதி படிச்சு கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். கடவுள் உன்னை தேடி வந்த காலம், இது தேடி வந்த காலம். இந்த நற்செய்தி அறிவிப்பு இந்த தொலைக்காட்சியில் அறிவிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? சகோதரமே, தேடி வந்த காலம். அங்கங்கே தியான மையங்கள் எல்லாம் உருவாகி செயல்பட்டு அது தேடி வந்த காலம், மனமாற்றத்துக்குரிய தேடி வந்த காலம். நற்செய்தி கூட்டங்களும் ஜெப கூட்டங்களும் வைக்கிறார்கள் என்றால் அதெல்லாம் ஆண்டவர் தேடி வந்த காலம். இந்த நாளாவது கொண்டு என் அன்பு குரலை பார்க்கணும். ஒவ்வொன்றும் பார்க்கிற பொழுது எனக்கு என் அன்பு குரலை, நான் இந்த சமீபத்தில் தவக்காலம் வந்தது. தவக்காலம் முடிந்தது. நம்மிலே எத்தனை பேர் மனமாறி இருக்கிறார்கள்? நம்முடைய சமூகத்திலே எவ்வளவு மக்கள் மனமாறி இருக்கிறார்கள்? அந்த தவக்காலம் மாத்திரமாக அப்படியே இருந்திருக்கிறார்கள். சில பழக்க பாவப்பழக்கம் விட்டுட்டு இருந்தார்கள், மீண்டுமாக அப்படியே வைத்தார்கள். வேர் பிடுங்கப்படவில்லை. அப்படிப்பட்ட நிலைத்தான். இயேசு எருசலேம் நகரை பார்த்து அழுதார். இன்று நம்முடைய சமூகத்தை பார்த்து அவர் அழுகிறார். இந்த நாளிலாவது என்று அழுது கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இதை நான் பார்க்கிற பொழுது நான் இந்த சமீபத்தில் எனக்கு ஒரு பாட்டு அவர் பார்த்து, ஆண்டவரே உம்முடைய ஆவி எனக்குள் வைத்தீங்க, ஆண்டவரே உம்முடைய ஆவி எனக்குள் வைத்தீங்க, உம்முடைய ஆத்மா பாரத்தை எனக்குள் வைத்தீங்க, உம்முடைய கண்ணீரையும் எனக்குள் வைத்திருக்கிறீங்க, நான் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி, உமது ஆவியை எனக்குள் வைத்தீர், உமது பாரத்தை எனக்குள் வைத்தீர், உமது கண்ணீரையும் எனக்குள் வைத்தீர், இயேசுவே 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 இயேசுவே. பாரம், மக்கள் மனம் திரும்பல, பாரம். இந்த தொலைக்காட்சி ஊழியத்துக்கு எவ்வளவோ தேவை, அத்தனை தேவையும் அவர் கொடுத்து நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் மனமாறப்பட வேண்டும் என்று. புத்தக ஊழியத்துக்கு எவ்வளவோ தேவை,
ஆனாலும் நல்ல உள்ளத்திலே பேசி அவர் கொடுக்க செய்து இருக்கிறார். இப்படி இருந்தும் மக்கள் இன்னும் கடந்து வரவில்லை. பாரு, நான் நடுகிறேன் என்றால் பிரியமானவர்களே, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை எடுத்து தயவு செய்து படிக்கணும். எடுங்க. 9ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் எடுங்க. ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து, எருசலேம் நகரையெல்லாம் சுற்றி வந்து, அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார். நெற்றியிலே அடையாளம் இடு என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களை பார்க்கணும், வசனத்தை பார்க்கணும். அங்கு சொல்லுகிறான், எருசலேம் நகர பட்டணம் சுற்றி பார்த்து யாரெல்லாம் அங்கே அழுகிறார்களோ, அங்கே நடக்கிற அநியாயம் அக்கிரமத்தெல்லாம் பார்த்து, அங்கே நடக்கிற அநியாயம், எருசலேம் சொல்லுகிற பொழுது பிரியமானவர்களே, எருசலேம் என்பது அது கிறிஸ்துவ சமூகம் என்று அர்த்தம். கடவுளுடைய சமூகமா, கடவுளுடைய மக்கள் என்று சொல்லுகிறதாம். ஒரு அருமையான ஒரு மறைவுரையாளர் சொன்னதை வார்த்தைன்னு கேட்கிறது. பக்கத்தெல்லாம் சுற்றி பார்த்து அங்கே நடக்கிற அநியாயம் அக்கிரத்தெல்லாம் பார்த்து யார் ஒருவர் அழுது புலம்பி கண்ணீர் விடுகிறார்களோ அவன் நெற்றிலே அடையாளம் விடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நெற்றிலே அடையாளம் விடு, கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் கம்பீரமாக இருப்பான் என்று. இந்த கண்ணீரை விதைக்கணும். எங்கே விதைக்கணும்? என் அன்புக்குரியவர்களே, இந்த அநேக மக்கள் அழும்பி புலம்புவார்கள். எங்கே? உற்றார் உறவினர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் மத்தியிலே அழுவார்கள். அவர்கள் அழுதுனல்லே அங்கே முடிந்தால் ஒரு ஆறுதல் கிடைக்கும், அவ்வளவுதான். உம்முடைய கண்ணீருக்கு ஒரு விடுதலை ஆசீர்வாதம் கிடைக்கப்பட வேண்டுமானால் அது அருள்நாதரிடம் வரப்பட வேண்டும். அருள்நாதர் விட வேண்டும். அந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிடம் கண்ணீர் விட்டவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போனதில்லை. பைபிளை பார்க்கிறோம், அன்னாள், ஆகார், எகிப்து மக்கள், எகிப்து நாட்டிலே இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு கண்ணீர், எல்லா மாற்றம். விதவை அவள் தன்னுடைய ஒரே மகனுக்காக அழுகிறாள், கண்டுவிடுகிறாள். ஆண்டவர் அந்த பாடையை துற்றி அந்த மகனை உயிரோடு கூட எழுப்புகிறார். அப்படியே ஆண்டவர் தானே கண்ணீரை காண்கிற பொழுது அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவே இந்த உலக வாழ்க்கையிலே 3 முறை கண்ணீர் விட்டிருக்கிறார். அந்த 3 முறை கண்ணீர் விட்டதை பார்க்கிற பொழுது, ஒன்று லாசருடைய வீட்டிலே, அந்த கல்லறையிலே, லாசருடைய மரணத்திலே, உயிரோடு கொண்டு எழுப்பிடுதலே அவர் கண்ணீர் விடுகிறார். 2வது பார்க்கிற பொழுது எருசலேம் நகரை பார்த்து, மனம் திருந்தாத மக்களை பார்த்து அவர் அழுகிறார். மனம் மாறாத மக்களை பார்த்து அவர் அழுகிறார். பிரியமானவர்களே, மனம் மாறாத மக்களை பார்த்து அவர் அழுத ஆண்டவர் என்னைக்கு அழுதுகிட்டு இருக்கிறார். நேற்று தினத்தில் இந்த செய்தி நான் கொடுத்து கொண்டு அப்படி கடந்து வந்தேன். என் அன்பு சகோதரர் ஜெப வேளையிலே அவர் தூய ஆவியில் உந்தப்பட்டு ஜெபம் பண்ணார். எனக்கு மிக ஆச்சரியமானது. ஏன்? எங்கள் ஜெபக்குழுவிலே, எங்கள் ஜெப வழிபாட்டு குழுவிலே அநேக மக்கள் சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுகிற பொழுதெல்லாம் அழுது கொண்டே சொல்வார்கள். அந்த அழுகின் காரியங்கள் எல்லாம் அவருடைய உள்ளத்திலே தேங்கி கொண்டதுனால்தான் அப்படி ஒரு அருமையான பிழைத்தனர். ரோமர் 10 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அழுவாரோடு கூட அழுங்கள் என்று. ரோமர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அழுவாரோடு கூட அழுங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த அழுவாரோடு கூட அழுகில் தான் அநேகருடைய கண்ணீரை காண்கிற அந்த சகோதரன் அழுகையோடு கூட ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார். அந்த ஜெபமானது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவருடைய கண்ணீரின் விதை அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, நேற்று தினத்திலே எருசலேம் நோக்கி அழுத ஆண்டவர், மனமாற மக்களை பார்த்த ஆண்டவர் நமக்கு தொடர்ச்சியான தூயாவில் கொடுக்கப்பட்ட காரியத்தை பார்க்கிற பொழுது எருசலேம் நகர மக்களை பாருங்க, அந்த மக்களை பாருங்க, அங்க நடக்கிற அநியாய அக்கிரமத்தை செய்கிற மக்களை பாருங்க. அதுல யாரெல்லாம் அழுது புலம்பி கண்ணீர் விடுகிறார்களோ அவங்க நெத்திலே அடையாளம் விடு சொன்னார். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே நாம் பார்த்தோம்.
இன்னைக்கு சகோதரர் அழுகிறார், இன்னைக்கு நான் அழுகிறேன். நாம் இங்கே இருக்கிற ஊழிக்கு நிறைய ஜபாத்திலே ஆர்வமுள்ள அன்னைக்கு ஆத்ம பாரமுள்ள நபர்கள் அழுகிறார்கள், அருட்சந்தைகள் அழுகிறார்கள், அருட்சகோதரிகள் அழுகிறார்கள். மக்கள் மனமாறவில்லை என்று அழுகிறார்கள், மக்கள் மனமாறவில்லை என்கிறார். அவர் நெற்றியெல்லாம் அடையாளம் இடப்படுகிறது சகோதரமே. இப்ப யாரெல்லாம் மக்கள் மனமாறவில்லையே, உலகப்பெருமான நிலையில இல்லை, உங்களுக்காக குடும்பத்துக்காக அல்ல, ஆண்டவரை மகன் மனதுக்கு அல்ல, மக்களை சமுதாயத்தை பார்த்து மக்கள் மனமாறப்படவில்லையே என்று யார் அழுகிறார்கள் நெற்றிலே அடையாளம் இட சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் ஒன்று நெத்திலே அடையாளம் இடப்படுகிறது. என் அன்று அந்த எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் படித்தீங்க தானே, 4ஆம் வசனம் படிக்கல, அது 5:6 நீ பார்ப்பீங்களான்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கு அது சொல்லுவார், இன்றைக்கு நெத்திலே அடையாளம் இல்லாத எல்லாரையும் அடிச்சு தள்ளு, எல்லாரும் அவளுக்கு ஒடுக்கு தள்ளிவிடுது. யாரெல்லாம் நெத்திலே அடையாளம் அவங்க டச் பண்ணாத தொடாதன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் நெத்திலே அடையாளம் வைக்கிறதோ அவளை அடையாளம் தொடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த 6ஆம் வசனம் பாருங்க, 9ல் 6ஆம் வசனம் பாருங்க, என்ன அறிவான கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எசேக்கியேல் 9ல் 6ஆம் வசனம் படிக்கிற பொழுது, அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள், நெருங்காது சொல்லப்பட்டிருக்கு. அடையாளம் அளிக்கப்பட்ட நிலப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காது, எல்லாரையும் அழிச்சு போட்டு ஆனால் நெருக்கி யாரெல்லாம் நெருக்கப்பட்டிருக்காங்களோ நெருங்காது. ஏன் அர்த்தம்? அவர்கள் ஆண்டுடைய சிந்தையை, ஆண்டுடைய ஆவியை பெற்றிருக்கிற மக்கள், ஆவியின் ஆண்டவராய் கடவுளுடைய அந்த ஆவியை பெற்றிருக்கிறவர்கள், அவருடைய மன பாரத்தை பெற்றிருக்கிறவர்கள், அவருடைய சிந்தையும் இயக்கத்தையும் பெற்றிருக்கிற மக்கள், அவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். எனவே தான் அவர்கள் என்னுடைய மக்கள், என்னுடைய ஜனம் என்பது அர்த்தமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவனுடைய ஜனம் என்னுடைய மக்கள் என்பார்கள். இதை கருத்தை நீ பார்ப்பீங்கன்னாக்க, நான் ஏதோ சும்மா கருத்தல்ல, எல்லாம் விவிலிய வார்த்தை அடிப்படையாகத்தான் சொல்லுகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரமே, ஆத்ம பாரத்தோடு கூட செபிக்கணும், கண்ணீரோடு கூட செபிக்கணும். மக்கள் மனமாறவில்லை என்று அப்படி செபிக்கணும், கண்ணீர் விடணும். அப்பொழுது நெத்தியிலே அடையாளம் இடப்படுகிறதாம். அந்த அடையாளம் என்ன? திருவெளிப்பாடு புத்தகத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். முகத்தை காண்பார்கள், அவங்க எல்லாம் அந்த தூதர்கள் எல்லாம் அவர்களுடைய முகத்தை பார்ப்பாங்களாம். அவரது பெயர் அவருடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்குமா, அவருடைய பெயர் இவர்கள் என்னுடையவர்கள், இவர்கள் என்னுடையவர்கள் என்று எழுதப்பட்டிருக்குமா. அவரது முகத்தை எல்லாரும் அவருடைய முகத்தை பாருங்க, சில பாருங்க, யாரில் முகத்தில் இருக்கு அவங்க நெத்தியில் இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற பொழுது இந்த கருத்தை கொஞ்சம் தூய ஆவியானவர் நம்ம நடத்திப்பின் நிலையிலே போய்கொண்டிருக்கிறேன். இந்த நெத்திலே மண்ணு சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை நெருங்காதீர்கள், நெத்திலே அடையாளம் நெருங்காது, எல்லாரும் அழிச்சிடுங்க, ஆனால் நெருங்காது சொல்லப்பட்டிருக்குது. அந்த அடையாளம் யாருது? அவருடையது, அவருடையது. நான் இந்த மத்தியில் நீ பார்த்தினாக்க என்ன பிரிமகளோடு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்தான கருத்தாக இருக்கும். மத்தியில் நீ பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தில் இருக்கும். அதில் என்ன சொல்வார்னாக்க, மத்தியில் பார்க்குற பொழுது 24ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அந்த 24ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார் இருக்கு, 2 பெண்கள் மாபரத்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுக்கப்பட்டான். 2 பேர் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒருவன் எடுக்கப்பட்டான். ஒருவன் எடுக்கிறார். அவன் ஒருவன் யார்? அவர்கள்தான் அந்த அடையாளம். ஆண்டுடைய ஆவியை பெற்று பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டுடைய ஆவியை பெற்று ஆத்ம பாரத்தோடு கூட செபிக்கிற மகனாக நடத்தது ஒருவன் எடுக்கப்பட்டான். எனவே நண்புக்கரவுகளை நாம் அழுகணும். இந்த நாளில் கூட என் பெருமார்களே, நானும் அழுகிறேன். ஏன் அந்த இறைவசன வார்த்தை நான் இவ்வளவு ஆழமாக சொல்லிக் கொண்டு போகிற பொழுது மக்கள் இன்னும் இறைவசன வார்த்தை எடுக்கலே என்கிற ஒரு கருத்தை நான் பார்க்கிற பொழுது எனக்குள் பாரம். நீங்களாம் எடுத்துருக்கிறீங்க, எழுதுறீங்க, குறிக்கிறீங்க. நீங்கள் அப்படி ஃபீட்பேக் படிச்சு பாருங்க. நம்முடைய மக்கள் எவ்வளோ பேர் பைபிள் எடுத்துட்டு இருக்கிறாங்க, இறைவசன வார்த்தை எடுக்கிறாங்க, படிக்கிறாங்க இல்லைங்களா? எடுக்கணும். எடுக்கல அதை பெருத்து எனக்கு திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார். திருப்பாடல் ஆசிரியர் என்ன சொல்லுவார்னாக்க, அவரு பயங்கரமான நிலைக்கு சொல்லுவார். திருப்பாடல் 119
திருப்பாடல அந்த ஆவியை பெற்று இறைவசன வார்த்தையை சிந்தித்து தியானித்து அப்படியே கலந்து போன அந்த மனிதன் சொல்லுகிறதை தான் நானும் சொல்லுவறேன். திருப்பாடல் 119 136வது வசனம் சொல்லுகிறது, உமது திருச்சட்டத்தை பலர் கடைபிடிக்காதை கண்டு என் கண்களில் நின்று நீர் அருவியாய் வழிந்தது என்று சொல்லுகிறார். நீர் அருவியாய் வழி சொல்லுகிறார். இன்னைக்கு மக்களை பார்க்கணும் இல்லைங்களா? மக்களுக்கு எடுக்கணும். எவ்வளவோ பட்டப்படிப்பெல்லாம் படித்திருக்கிறார்கள், எவ்வளவோ டிகிரி எல்லாம் படித்திருக்கிறார்கள். ஆனால் பைபிளை முழுசுமா படிச்சேன்னா இல்லைன்னு சொல்லுகிறார்கள், எடுக்கிறது இல்லை. பாரம் என் அன்பு கூறுகளே, இயேசு ஆழ்ந்தார், அவர் பார்க்கணும். திருப்பாடலாசிரியர் அந்த நிலைக்கு வந்தார். நான் இந்த இறைவசன வார்த்தை எனக்கெல்லாம் நான் படிப்பறிவு இல்லாதவன், இது குறைய படித்தவன், ஆனால் தூய ஆவி வழியாய்த்தான் இப்படிப்பட்ட இறைவசன வார்த்தையெல்லாம் கடந்து வருகிறது. அப்படி ஒரு நல்லதிலே திருப்பாடலாசிரியர் ஒன்றுக்கு அதே இயக்கத்திலே அதே வாந்தியிலே நானும் அங்கே சொல்லுகிறேன், அழுகிறேன் போல. சரி, இயேசு லாசருடைய நிலையிலே அழுதார், இறந்து போன லாசருக்காக அழுதார். அடுத்தது மனம் மாறாத எருசலேம் மக்களை பார்த்து அழுதார். மூன்றாவது ஒரு இடம் தான் கெத்சமனே தோட்டம். கெத்சமனே தோட்டத்திலே அவர் அழுதது. பைபிளை பார்ப்பீர்களானால் பிரியமானவர்களே, மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை 36 முதல் 45 வசனத்திலே, அதே மார்க்கில் பார்க்கிற பொழுது 14ஆம் அதிகாரத்திலே 32 முதல் 42 வசனத்திலே எல்லாம் குடிக்கிறீங்க பார்க்க. லூக்கா நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது 22ஆம் அதிகாரத்திலே 39 முதல் 46 வசனத்திலே அந்த கெத்சமனே தோட்டத்தை குறித்து, கெத்சமனே தோட்டத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் ஜெபித்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நற்செய்தியாளர்கள் யார்? மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பேரும் அந்த விசித்திரமாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை விட எல்லாத்திலும் மேலான காரியங்களாக கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, தயவு செய்து நீங்கள் எல்லாம் பைபிள் எடுத்து வச்சிருக்கிறீங்க, எல்லாம் குறிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் பைபிள் எடுத்து எல்லாம் நோட் பண்ணி குறிக்கிற உங்களுக்கு நான் கண்ணீரோடுகிற வாழ்த்துக்கள், நன்றிகள் செலுத்துகிறேன். நீங்கள் ஆத்மீக வாழ்க்கையில் வாழ்ந்து வளருங்கள். பைபிளை செல்லுறதுக்கு இவ்வளவு காலத்துக்கு ஆசிரியராக்கப்பட வேண்டும். நீங்கள் இன்னும் அவருடைய அரிச்சொல்லை நீங்கள் படிக்கிறதா இருக்குன்னு, ஆனால் நீங்களும் அந்த மீட்பின் செய்தியை படித்து கடந்து வந்துகிட்டே இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லா நற்செய்தியில் மாறணும். சரி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து நான் பார்க்கிறேன் பிரியமானவர்களே, அந்த கெத்சமனே தோட்டத்தில் ஜெபித்த ஜெபத்தை எபிரேயர் திருமுகத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உள் உணர்வோடு கூட சொல்லப்பட்டிருப்பதை நான் பார்க்க முடியும். அந்த 3 நற்செய்தியில் சொல்லப்பட்ட கருத்தை தான் இங்கே ஆழமாய் கொண்டு வருகிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படிக்கலாம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்திலே தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரலில் கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். பாருங்க, அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி. அந்த மற்ற இடத்துல பார்க்கும்போது அவர் வேர்வை ரத்தமாய் சிந்தியது என்று கூட பார்க்கிறோம். அப்படியே அவர் ஜெபிக்கிறார். கண்ணீர் சிந்தி என்கிற கருத்தை நான் கொண்டு வருகிற பொழுது அந்த கண்ணீர் எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஜெபம் பண்ணார். அவ்வளவுதான், கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணார். அது பிற்பாடு அவர் கண்ணீர் விட்டார் என்று இல்லை. கல்வாரி பாதிலே போகிற பொழுது கூட அவர் கண்ணீர் விட்டார் என்று நான் பார்க்க முடியாது. அவர் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அவர் கண்ணீர் விட்டார். எதற்காக? உலகமெல்லாம் மீட்படைய பாடுகள் பட்டீரையா, உலகமெல்லாம் மீட்படைய ரத்தம் சிந்தி நீரே, உலகமெல்லாம் மீட்படைய ரத்தம் சிந்தி நீரே.
உலகமெல்லாம் மீட்படைய உன் ஜீவன் தந்தீரே. இயேசு உலகமெல்லாம் மீட்படை பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார். பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் நான் சொன்னேன், எசேக்கியேல் நகரை பார்த்து அழுகுன்னு சொன்னேன். அந்த அழுக எல்லாருக்கும் வரதில்லை சகோதரமே. எல்லாரும் அழுகிறது எதற்காக அழுகிறார்கள்? தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக, தன்னுடைய தேவைகளுக்காக அழுகிறார்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுடைய மன சிந்தையை கொண்டு யார் அழுவார்கள்? அவருடைய ஆவியை கொண்டவர்கள் தான் அழ முடியும், கண்ணீர் விட முடியும். சக்கரையாஸ் 12ஆம் அதிகாரத்திலே நீ பார்ப்பீர்களானால், சக்கரையாஸ் 12ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்களானால், அந்த 10 அந்த 14 வசனம் பயங்கரமான ஒரு கருத்தில் இருக்கும். சக்கரையாஸ் எழுதுக்கிடுங்க. சக்கரையாஸ் 12ஆம் அதிகாரத்திலே 10 முதல் அந்த 10வது வசனத்தை பாருங்க. அதில் சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கணும். நான் தாவீது குடும்பத்தார் மேலும், நான் தாவீதின் குடும்பத்தார் மீதும், எருசலேமில் குடியிருப்போர் மேலும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிந்தருள்வேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் ஊடுருவ குத்தியவனையே உற்று நோக்குவார்கள். அவனை உற்று நோக்கி ஒரே பிள்ளையை பறிகொடுத்து ஓலமிட்டு அழுபவரை போலும், ஒரே பிள்ளையை பலி கொடுத்து அழுவது போல, ஓலமிட்டு அழுது போல அழுவார்கள். இறந்து போன தம் தலைப்பிள்ளைக்காக, இறந்து போன தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தலைப்பிள்ளைக்காக கதறி அழுபவர் போலும், தலைவி அழுது போலும் மனம் கசந்து அழுவார்கள். வார்த்தை பாருங்க. நான் இரக்க உள்ளத்தையும் மன்றாடுகிற மனநிலையும் பொழிவேன். இரக்க உள்ளத்தையும் மன்றாடுகிற மணலையும் பொழிவேன். அது ஆவி, அவருடைய ஆவி. அந்த ஆவியை பெற்றிருக்கிற மக்கள் எல்லாம் இப்படியெல்லாம் அழுவார்கள் என்று தெய்வீக திருவசனம் சொல்லிக் கொடுக்கின்றது. என் அன்புக்குரியவர்களே, நான் இந்த கருத்தை நான் ஏற்கனவே கூட நான் டிவியில் கொடுத்திருப்பேன் நினைக்கிறேன். அதாவது ஜப ஆவியின் அபிஷேகம் தலைப்பில் ஜப ஆவியின் அபிஷேகம் கொடுத்திருப்பேன். என் அன்புக்குரியவர்களே, அந்த கடவுளுடைய ஆவி எருசலேம் மக்கள் மீதும் குடிவைப்பின் மீதும் நான் இரக்க உள்ளத்தையும் மன்றாடுகிற மனநிலையும் பொழிவேன். ஆவியை பொழிவேன். விண்ணப்பத்தின் ஆவியை, மன்றாட்டின் ஆவியை பொழிவேன். என்னுடைய மனநிலையை, என்னுடைய பாரத்தை, என்னுடைய சிந்தையை பெற்றிருக்கிற மகனாக அவள் மேல் பொழிவேன். அவர்கள் நான் அழுது போல அவர்கள் அழுவார்கள். நான் கண்ணீர் விட்டது போல அவர்கள் அழுவார்கள். ஒரே மகனை பலி கொடுத்து விட்டது அழுது போல அழுவார்கள். தலைப்பேரான பிள்ளைக்கு அழுவது போல அழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணீரின் விதைகளை கொண்டு வர அந்த வசனத்தை பின்னாடி பாப்பீங்களா பிரியமானவர்களே, அது சொல்லப்பட்டிருக்கும். அல்ல குடும்பமாக அங்கே லேவியர் குடும்பம் தனியுமாக, அப்போ ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக இப்படி குழுவா அங்க கூடி ஜெபம் பண்ணார் என்று அழுதார்கள் என்று அல்ல அழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 14வது வசனத்தை நீ படிங்க. 14வது வசனத்தை நீங்க படிச்சுன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. என் உள்ள அந்த வசனத்தை படிக்கிற பொழுதே பகுப்பானது. எஞ்சியுள்ள எல்லா குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியையும் அவற்றில் உள்ள பெண்கள் தனித்தனியையும் புலம்பி அழுவார்கள். இன்று அவருடைய ஆண்டுடைய ஆவியை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய குடும்பமும் அழுவோம். எதற்காக? மீட்புக்காக அழுவார்கள். எல்லாம் மனமாறவில்லையே என்று அழுவார்கள். அந்த மனமாறவில்லை என்று அழுகின்ற அழுகையானது ஆண்டவருடைய இரக்கத்தை கொண்டு வரும், பெரிய மாற்றத்துக்குள் கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த கருத்தை கொண்டு வருகிறேன். பெரியமாக்குள்ளே
நாம் கண்ணீரோடு கூட விதைக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் கண்ணீர் விடணும். தனிப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பாக தேவை. கண்ணீர் விடுகிறோம். அந்த கண்ணீர் விடுவதற்கு ஆண்டவர் அங்கே ஆசீர்வாதத்தை பொழிகின்றார். குடும்ப வாழ்க்கைக்கு நாம் கண்ணீர் விடுகின்றோம். கண்ணீர் விடும் பொழுது ஆண்டவர் கண்ணீர் விடுகிற பொழுது ஆண்டவருடைய பாத்திலே கண்ணீரை கொட்டுகிற பொழுது ஆண்டவர் அங்கே ஆசீர்வாதப்படுத்தி குடும்ப ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மட்டுமல்ல, நாம் இந்த சமுதாயத்துக்காக நாம் கண்ணீர் விடணும். அதுதான் இல்லாத நிலை. தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அழுகிறோம், குடும்ப வாழ்க்கை அழுகிறோம். ஆனால் சமுதாயத்துக்காக எல்லா மக்களும் அணுவதற்காக நாம் அழணும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்நாட்களில் இந்த செய்தியை கொடுக்கும்படி தூயாவிலே உணர்த்தினார். அழுகணும். இப்படி அழுகுவதற்காகத்தான் ஆண்டவர் மண்டாட்டின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்ப தெளிவாக அழுகணும். அந்த அழுகிற கண்ணீரானது பரலோகத்தின் கதவை அசைக்கும். உலகத்தில் பெரிய மீட்பு உண்டாயிட்டிருக்கும். என் அன்பு கூறுகளே, அந்த ஆவியை கொண்டவர்களாக பெற்றுக்கொண்டவர்களாக நாம் ஒரு நிமிடம் ஆண்டு சமூகத்தில் கடந்து வரலாம். நான் சொன்னேன், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆத்மீக உலக வாழ்க்கை, ரட்சிப்பு, இந்த மூன்றுக்காகவும் நாம் கரம் விரிப்போமா? தூய ஆவியை பெற்றவர்களாக நாம் கடந்து போகலாமா? உலகமெல்லாம் மீட்படைய பாடுகள் பட்டீரையா, உலகமெல்லாம் மீட்படைய ரத்தம் சிந்தி நீரே. உலகமெல்லாம் மீட்படைய உன் ஜீவன் தந்தீரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உமது வருகையோ மிகவும் சமீபமே. ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த வேலையிலே யாரெல்லாம் முழங்கால் படியிட்டு அவர்களை கண்ணோக்கி பார்க்க, அவர் நெத்திலே நீர்தானே அவர்களுக்கு அந்த ஆவியை கொடுத்திருக்கிறேன். அவர் நெத்திலே அடைகாலம் விடும் ஆண்டவர், முத்துதிர வழியாக அடைகாலம் விடும். அவருடைய விண்ணக வாழ்வுக்கு தகுதியுள்ளதாக அவரை மாற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. யாரெல்லாம் கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. முதலாவது கடவுளையும் கடவுளுடைய அரசையும் அதற்கு ஏற்படுத்தி தேடு என்று சொன்னீர் ஆண்டவரே. அவர்கள் ஜெபிப்பது எல்லா மக்களும் மனமாறப்பட வேண்டும், ரட்சிப்பின் பாதையிலே வர வேண்டும் ஜெபிக்கிறார்கள். எனவே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எதெல்லாம் குறைபாடு இருக்கிறது, தேவை இருக்கிறது, அதெல்லாம் சந்திக்க ஆண்டவரே. ஒருவேளை அவர்கள் உடல் நோயோடு கூட இருக்கலாம், வியாதியின் படுக்கையில் இருக்கலாம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே கண்ணீர் விடலாம். குடும்ப வாழ்க்கை தேவையில்லை, கடன் பிரச்சனையிலே இருக்கிறதுனாலே, திருமணம் ஆகவில்லை, குழந்தை பாக்கியமில்லை என்கிற கண்ணீர் விட்டு அதில் இருக்கலாம். அவருடைய கண்ணீரையும் தொடங்கி ஆண்டவரை மாற்றுங்க. கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் சொன்னீர் ஆண்டவரே. இந்த நாளிலே அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் மக்கள் மீட்பட வேண்டும் பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, தன்னுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் மனமாறப்பட வேண்டும் என்று கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, திருச்சபையிலே மனமாற்றம் உண்டாகப்பட வேண்டும் என்று ஆண்டவரே, சமுதாயத்திலே பட வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டார்களோ, அவருடைய கண்ணீரை காண்பீராக, அற்புதம் செய்வீராக. என் கண்ணீரை காண்பவரே நாதா, இரக்கமாயிரும். கண்ணீரின் விதைகள்
என் கண்ணீரை காண்பவரே நாதா இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் கண்ணீரோடு ஜெபிப்பவர்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி நான் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேடும், மனம் இறங்கும், அற்புதம் செய்யும். ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.